Hello everyone, welcome to YouTube SEO tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேஷ்டேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க, நம்மளோட யூடியூப் வீடியோவில் ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணால் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோவை தேடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய சர்ச் ஃப்ரேஸை போட்டு, அதாவது உங்களுடைய கீவேர்டை போட்டு நீங்கள் தேடலாம். ஸோ அப்போ நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கவர் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நீங்கள் தேட முடியும். லைக் ஹேஷ்டேக் போட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டிங்கனாவே அந்த பர்டிகுலர் ஹேஷ்டேகை யாரெல்லாம் அவங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவர் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுமோ சேம் பேட்டர்னாக தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேஷ்டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக்கபிள் வேர்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு தான் என்னோட ஹேஷ்டேக் அப்படின்னா என்னோட வீடியோவில் இருக்கிற ஹேஷ்டேகை யாராச்சும் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹேஷ்டேகை யாரெல்லாம் வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். லைக் உங்களுடைய வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அதர் கிரியேட்டரோட வீடியோஸும் இங்கே டிஸ்கவர் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஹேஷ்டேக்ஸோட மெயின் பெனிஃபிட். ஸோ இது எஸ்இஓக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ் ரேங்க் ஆகிறதுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எப்படி இந்த ஹேஷ்டேக்ஸை நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரெண்டு மெத்தடில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். ஸோ யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஹேஷ்டேக்ஸ் வரைக்குமே அலோவ் பண்ணுறாங்க. அதில் 3 ஹேஷ்டேக் மட்டும் தான் உங்களுடைய டைட்டிலுக்கு அபோவ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் 3 மட்டும் யூஸ் பண்ணுறேன், அது மட்டும் தான் ஷோ ஆக போகுது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. ஸோ அப் டு 15 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஹேஷ்டேக் யூசர் தேடினாலும் உங்களோட வீடியோ வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி நீங்கள் டைட்டிலும் நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டைட்டிலுக்கு அப்போ வந்து ஷோ ஆகாது. ஸோ டைரெக்டாக உங்களுடைய டைட்டிலே இந்த ஹேஷ்டேக் வந்து ஷோ ஆகும். சரி வாங்க, இப்போ இந்த ஹேஷ்டேக்ஸ் எப்படி அப்பியர் ஆகும் வீடியோஸில் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் யூடியூப் போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஃபுல் கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஹேஷ்டேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் தமிழ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், அப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் 2021 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வெறும் 3 மட்டும்தான் யூடியூப் நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹேஷ்டேக்ஸை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் டாப்பில் தான் கொடுக்கணும், மிடில் தான் கொடுக்கணும், இல்லைனா பாட்டமில் தான் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணுங்கள், அது இந்த இடத்துல டாப்பில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே ரேங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் எப்படி உங்களுடைய வீடியோஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய சர்ச் பார் போயிட்டு ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஹேஷ் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பிரைமரி கீவேர்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு தேடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சஜஷன் வந்து கொடுப்பாங்க. லைக் கூகுள் ஆட் கேம்பெயின், கூகுள் ஆட்ஸ் 2021, கூகுள் ஆட்ஸ் டுட்டோரியல்ஸ், கூகுள் ஆட்ஸ் டிஸ்அப்ரூவ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக்ஸ். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் டிஸ்அப்ரூவ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இப்போது இந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இன்கேஸ் உங்களுடைய வீடியோஸ்க்கு எந்த ஒரு ஹேஷ்டேக்குமே அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிரைமரி கீவேர்டுக்கு முன்னாடி ஹேஷ் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கூகுள் அதை ஒரு ஹேஷ்டேக்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் யாரெல்லாம் அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஹேஷ்டேக் ஒரு கிளிக்கபிள் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக டிஸ்கவர் ஆகும். அப்புறம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுடைய யூடியூப் வீடியோஸில் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஹேஷ்டேக்கை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.